இன்னைக்கு கிராணி படத்தோட இந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ. சாதாரணமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம எல்லாருமே யூடியூப் டிவியை கூட வீட்டில் ஓப்பன் பண்றோமான்னு தெரியல. அண்ட் வெப் சீரிஸ் அப்படி ஓட்டோம், ஓடிடி இப்படிலாம் போயிட்டோம். எனக்கு என்ன அப்படின்னா, நம்ம சைல்ட்ஹுட்ல பார்த்த இந்த தேட்டர்ஸ் எல்லாம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு இருக்குமா, இந்த மாதிரி படங்கள் ரிலீஸ் ஆகுமா, அதெல்லாம் ஒரு டவுட்டா தான் இருக்கு. ஸோ அப்படி ஒரு டைம்ல வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் டைரக்டர் விஜய் அவர்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, விஜய் அண்ணான் தான் நாங்கள் கூப்பிடுவோம். ஃப்ரம் ஸ்மால் ஸ்க்ரீன் அவர் பிக் ஸ்க்ரீன்ல வந்து ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும்னு நினைக்கிறாரு. இன்னைக்கு ஸ்மால் ஸ்க்ரீன்ல வந்து நிறைய பேர் பிக் ஸ்க்ரீன்ல அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் அவருக்கும் கிடைக்கணும். அதர் தன் தட் இது ஒரு ஹாரர் படம். ஏன்னா என்னோட மூஞ்சி பார்த்தாலே கொஞ்சம் தெரியும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஹாரர் படத்துக்கு, ஒரு பயமான படத்துக்கு நான் போக மாட்டேன். ஸோ கொஞ்சம் பயமா தான் இருந்தது இந்த படத்தை பார்க்கும்போது. அண்ட் படத்துல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே என்னோட பெஸ்ட் விஷஸ். இது ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆகணும். அண்ட் கிராணி 2 வரணும், கிராணி 3 வரணும், பார்ட் 4 and 5 வந்துட்டே இருக்கணும். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் ஆல் ஆஃப் தெம். ஏன்னா அட்லாஸ்ட் நேரத்தில் அது உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜயகுமாரன். இதுக்கு முன்னாடி பிரம்மா.comனு ஒரு படம் எடுத்திருக்கேன். எல்லாருக்கும் தெரியும், நக்குல் சார்லாம் ஆக்ட் பண்ணாரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதை சரியாக யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கு முதல்ல என்னோட ப்ரொடியூசர் விஜயா மேரி மேடம் என் மேல் நம்பிக்கை வச்சு ஒரு படம் பண்ணலாம் சார், அவங்க சக்திக்கு என்ன முடியுமோ அதை மீறி ஒரு படம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது இன்னைக்கு திரைக்கு எடுத்து வருதுன்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ படம் இன்னும் இருக்குது, நல்ல நல்ல படங்கள்லாம் வெளில வர முடியாது, மாட்டிக்கிட்டு இருக்கு. பட் அந்த சுச்சுவேஷனில் கஷ்டப்பட்டு அதை ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 30ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, இந்த ஜனவரி 30. எல்லாரும் எங்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா அதுக்குண்டான விஷயம் நாங்கள் கொடுத்துருக்கோம். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் சொல்லிருக்காங்க. அதுக்கு காரணம் வந்து என்னோட இந்த க்ரூ, என்னோட இந்த ஆர்டிஸ்ட் டீம் என்னை முழுச நம்பி நான் என்ன எடுக்கிறேன்னே அவங்களுக்கு தெரியாது, நான் என்ன சொன்னாலும் செஞ்சாங்க. ஆர்டிஸ்ட் எல்லாமே எனக்கு இன்னைக்கு ஆக்சுவலி வடிவகாட்சி வேலை வர முடியல, அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கு. அதுக்கு நான் காரணம் இல்லை. இந்த படத்தை பார்த்து எல்லாம் நினச்சிக்குவாங்க நான் தான் அதுக்கு காரணம்னு. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படத்தில். அவங்களுக்கு தினமும் 5 மணி நேரம் உட்கார்ந்த இடத்துலயே மேக்கப் போட்டு அந்த ஓல்டு கெட்டப் கிரியேட் பண்ணி அந்த படத்தில் அவங்க ஒரு 180 வயசு கிழவியாக நடிச்சிருக்காங்க. இந்த கிராணின்னு நான் ஏன் டைட்டில் வச்சேன் இங்கிலீஷ் அப்படின்றதுனால எல்லாரும் நிறைய கேட்டாங்க. ஆக்சுவலி இந்த டைட்டில் காரணம் இந்த 2 பசங்க கதையில், இவங்க வந்து லண்டன்ல இருந்து வர பசங்க. ஸோ இவங்க 2 பேருக்குமே காது கேட்காது, வாய் பேசாதுன்றது தான் ஃபுல் படத்தோட கதையை. இவங்க ஒருவேளை அந்த அம்மாவை வாயை திறந்து கூப்பிட்டுருந்தாங்கன்னா கிராணின்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா அங்கே கல்ச்சர் அது கிராணி அப்படின்றது. அதை தாண்டிட்டு இந்த கதையோட பேஸ் என்னன்னா, கிராணின்னு ஒரு கேம் இருக்குது, நிறைய பசங்களுக்கு தெரியும். கிராணின்னு ஒரு கேம் இருக்குது, வீடியோ கேமு, ஒரு ஹாரர் கேமு. அந்த கேம் என்னை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த கதையை நான் முழுசாக பண்ணேன். அந்த பாட்டிக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருந்தால், அதுவும் நம்ம தமிழ்நாட்டு கிராமிய கதைகள் மாதிரி ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பண்ணேன். ஸோ அதுக்கு அதை வந்து உயிர் கொடுத்து மேலே கொண்டு வந்ததுக்கு என்னோட கார்த்திகை, அவர் நிறைய படம் லிரிக் எழுதியிருக்காரு. இந்த படத்தில் என் கூட சேர்ந்து வசனம் எழுதியிருக்காரு. இந்த படத்தை உயிர் கொடுத்தது என்னோட எடிட்டர் கோபி. எனக்கு பகலா என் கூட உட்காந்து நான் இது எத்தனை கட்டு பண்ணாலும் கொஞ்சம் கூட மூலம் சொல்லிக்காம திரும்ப 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 அதை ரெடி பண்ணி அது ஒரு படத்தை சூப்பராக கொண்டு வந்ததுக்கு முக்கிய காரணம். அதோட முக்கியம் என்னோட கேமராமேன் மணிகண்டன். இதுல படம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணோன்னே தெரியாது. அந்த மாதிரி எல்லாமே மூமெண்ட்ல இருக்கும். கிம்பலை தூக்கி கையில வச்சாருன்னா ஈவினிங் அவர் அப்படியே தொங்கி போய் போவாரு. நான் என்ன நினைக்கிறேனோ அது உடனே 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 அது ரெடி பண்றதுல எனக்கே ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ஈக்குவலா ஒருத்தர் ஃபாஸ்டா ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சந்தோஷமா இருந்தது. ஆனால் தான் இந்த படம் முடிக்க முடிஞ்சது. அதுக்கு என்னோட கேமராமேனுக்கு பெரிய 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 நன்றி சொல்லணும். அதுக்கப்புறம் என்னோட ஆர்டிஸ்ட் சார் வந்து சினிமாவை அப்படி லவ் பண்ற ஒருத்தர். அவரோட சன் வந்து மிகப்பெரிய டேரக்டர், எங்களுக்கெல்லாம் பெரிய சீனியர். அவரு ஏன் அந்த அளவுக்கு இருக்காருன்னா, அதுக்கு சார் சினிமா மேல வச்சிருக்க லவ். நான் வெரி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கு அவர் வந்ததுல இருந்து இந்த நாள் வரைக்கும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. டெய்லி கேட்பாரு, என்ன பண்ணிட்டு இருக்கேன், அடுத்து என்ன நடக்குது, அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், படம் எந்த லெவல்ல இருக்கு, விசாரிச்சுட்டே இருப்பாரு. அவர் நடிச்ச நாட்கள் கம்மி, ஆனா அவர் இன்னி வரைக்கும் என்ன விசாரித்த 1 வருஷம் கிட்ட என்னை தள்ளி கொண்டு வந்து இன்னைக்கு ஸ்கிரீனுக்கு இந்த படம் வந்து சேர்ந்துருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணம் விஜயராஜ் சார். அப்புறம் நம்மளோட திலீபன் சார் அந்த டைம் வந்து கூலின்னு ஒரு மிகப்பெரிய படம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதுல நடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு இடையில இது ஒரு இம்பார்ட்டன்ட். எனக்கு படத்துல மெயின் கேரக்டர்
நான் அவரை போட்டு தொல்லை பண்ணி என்னோட டேட்ஸ் வாங்கி அதை எப்படியோ எனக்கு ஃபில் பண்ணி கொடுத்தாரு. இங்கே ஓடுவார் அங்கே ஓடுவார், எந்த டைமும் முகம் சுளிக்காமல் வந்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு. நான் அவரோட கஷ்டத்துக்கு கரெக்டான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் நான் ஒரு கொஞ்சம் குறைஞ்ச நேரமே வந்தாலும் அந்த கேரக்டரோட வெயிட் புரிஞ்சு நான் பண்றேன் சார் அப்படின்னு வந்து திடீர்னு தான் கூப்பிட்டோம். ஆக்சுவலி அப்புறம் நான் வந்து திடீர்னு தான் கூப்பிட்டோம். எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு ஹீரோயின் பேசிக்கிட்டு இருந்தோம். பட் எனக்கு அவங்க பேசுனதெல்லாம் கேட்டு ரொம்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதனால வேண்டாம், எனக்கு அந்த ஹீரோயின் வேண்டாம். ஏன்னா நாம இருக்க சுச்சுவேஷன்ல அவ்வளோ பேசலாம் மாட்ட முடியாது. புரிஞ்சிச்சு, எனக்கு நாம மாட்டிக்க போறோம்னு புரிஞ்சிச்சு. அப்படியே அதை எரஸ் பண்ணிட்டு இம்மீடியட்டா அர்ஜென்டா ஒரு ஆர்டிஸ்ட் கொண்டு வந்தேன். அவங்க கதை கூட கேட்கல, வந்து இறங்கி அதுக்கப்புறம் கதைக்குள்ள வந்து கடகடன்னு நடிச்சு கொடுத்தாங்க. அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். மெயினா அவருங்க ப்ரொடியூசர் எடுத்து கொடுக்குறாங்க, சிங்கம்புலி சார் அப்படின்னு. ஏன்னா சிங்கம்புலி சார் வந்து இன்னைக்கு இருக்கிற பீக்ல எங்களுக்கு வந்து நாங்க படம் பண்றோம்னு சொன்ன உடனே ஓகே, உண்மையை சொன்னா பேமெண்ட் பெருசா பேசல, டேட்ஸ் வந்து ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நான் சொல்லலை, நான் கொடுக்குறேன் நான் வரேன்னு சொல்லி பண்ணாரு. இந்த படத்துல அவர் கேரக்டருக்கு எண்டில் ஒரு ட்விஸ்ட் அடிக்கும். அது வந்து நீங்க நிச்சயமா மகராசன் சார்ல சிங்கம்புலியை பார்த்து நம்ம எல்லாருமே சந்தோஷப்பட்டோம், அவர் அப்படியே பிரமிச்சு பார்த்தோம். இந்த படத்துல அப்படி ஒரு ரிசல்ட் சிங்கம்புலி சார் அப்படியே என்டையர் கான்ட்ராஸ்டா வேற ஒரு பரிமாணத்துல சிங்கம்புலி சாரை பார்க்கலாம். ப்ரொடியூசர் ஏன் வந்து சிங்கம்புலி சார் எடுத்து சொல்றாங்கன்னா அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணாரு. அந்த ஒரு காரணத்தால் தான் அவர் சொல்லுங்க அப்படின்னா, அவர் இங்கே இல்லைனாலும் கூட, அவர் இப்போ எங்கேயோ வெளிநாட்டில் ஷூட்டில் இருக்காரு, அவர் இங்கே இல்லைனாலும் கூட எந்த நேரமும் எங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். அந்த கேரக்டரை எப்படி மேலே கொண்டு வரணும், அந்த கேரக்டரை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப சட்டுன்னு ஒரு விஷயத்த சொல்லுவார். சார் இது இப்படி பண்ணிக்கிற விஷயம் எப்படி இது ஓகேவா அப்படின்னு பண்ணுவார். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், அண்ணா ப்ளீஸ் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ அதை தாண்டிட்டு என்னோட 2 செல்லங்கள் கணேஷ்யாம, சாண்ட்ரியா, இந்த படம் பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த படம் செல்லங்கள்னு சொன்னேன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் இந்த குழந்தைங்க உங்களோட மக்களோட செல்லமா மாறிடுவாங்க. ஏன்னா எல்லாருடைய மனசையும் கலக்கிற மாதிரி நான் என்ன ஆசைப்பட்டனோ அப்படி 2 குழந்தைங்க எனக்கு கிடைச்சாங்க. இவங்க இல்லைன்னா இந்த படம் இல்லை, இவங்க இல்லைன்னா இந்த படத்துல அந்த ரிசல்ட் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்காது. அதை அழகா வெளில கொண்டு வந்தாங்க. பெரிய ஆர்டிஸ்ட் எவ்வளவு கோஆபரேட் பண்ணுவாங்களோ புரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி பண்ணாங்க 2 பேரும். சாண்ட்ரியாலாம் வேற லெவலு, வாய்ப்பே இல்லை, பெருசா வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இவர் வந்து ஒரு அப்கமிங் ஹீரோ நரேன். ஆக்சுவலா நான் வந்து வடிவுகரசி அம்மாவுக்கு ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் வேணும்னு சொல்லி, ஒரு எங்க ஹஸ்பண்ட் அவங்க அப்படியே கிழவியாவே இருப்பாங்க, அவருக்கு ஒரு ஹஸ்பண்ட் கேரக்டர் அது வேணும்னு சொல்லி கேட்டேன். அண்ணா அப்படின்னாரு, எனக்காக வந்து பண்ணு, உனக்கு நிச்சயமா நேம் கிடைக்கும், இது ஒரு வித்தியாசமா இருக்கும், வந்து பண்ணுன்னு சொன்னேன். வடிவமா லவ் எல்லாம் பண்ணி வேற சீட்ல அது உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு செம்மையா என்டர்டெயின் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி வடிவுகரசி அம்மாவுக்கு இப்போ ஹெல்த் சரியில்லை. இந்த படம் வந்து அவங்க 45 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த படம் அவங்களுக்கு டைட்டில் ரோல், எனக்கு தெரிஞ்சுட்டு இது டைட்டில் ரோல். அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோ. டே நைட்டு அவங்க வந்து மேக்கப் போட்டு 5 மணி நேரம் அப்படி உட்காந்துட்டு அப்படியே வருவாங்க. சாப்பிட முடியாது, ஏதாவது நாங்கள் லிக்விடாக கொடுப்போம், அதை சாப்பிடுவாங்க. கொஞ்சம் டயர்டாக இப்படி பண்ணிட்டாங்கன்னா அந்த மேக்கப்லாம் ஒட்டி பிஞ்சிடும், மறுபடியும் மேக்கப் போடணும். அதோட சேர்ந்து அவங்க ஆக்சுவலி இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் ஹார்ட் இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் இருந்தது, இப்போ ஒரு சர்ஜரி பண்ணாங்க. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் இந்த படத்தை பண்ணோம். இதில் ஃபைட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஸ்மோக் எஃபெக்ட், அவ்வளோ ஒரு காம்பேக்டான காற்றே வராத ஒரு வீடு, அந்த வுட்டன் ஹவுஸு, அதுக்குள்ளே எங்கள் கூட அவங்க பட்ட அவஸ்தை. 5 நாள் ஷூட்டிங் முடிச்சு மேக்கப் எடுத்து ஹோல்ஸ் ஆயிடுச்சு, ஃபேஸ் எல்லாம் அந்த ஸ்கின் எல்லாம் ஹோல் ஆயிடுச்சு, எரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்களுக்கு என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, சார் எரியுது சார், என்னால் காற்றுல கூட நிற்க முடியல, ஏசி கூட போட முடியல, இன்னைக்கு எரியுது, என்னை விட்டுருங்க அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அம்மா இது என்னோட லைஃபுமா, உங்களுக்கு தெரியும் அப்படின்னு. சரி ஓகே, எனக்கு ஒரு 4 நாள் டைம் கொடுங்க, நான் மறுபடியும் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அகைன் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் நினைச்சேன் அம்மா வரமாட்டாங்க, அவ்வளோதான் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்கன்னு. அவங்களே கால் பண்ணி சார் இப்போ எனக்கு ஓகே ரேப்போ ஷெட்யூல் அப்படின்னு கேட்டு வந்தாங்க. அகைன் திருப்பி ஒரு 8-10 நாள் அதே மேக்கப்பு போட்டு டெய்லி உரிச்சு டெய்லி போட்டு என் லைஃப்பில் ஆக்சுவலி என்னை வந்து அவங்களுக்கு 14 வயசுலேருந்து தெரியும். அந்த ஒரு நம்பிக்கையில் என் மேலே அவங்களுக்கு இருக்கிற பாசத்தில் தான் நான் தைரியமாக இது கேட்டேன், அம்மா எனக்காக இந்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க ஹெல்த்து பூரா ஸ்பாயில் பண்ணிவிட்டு எனக்கு இந்த படம் பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னோட வாழ்நாள் பூரா நான் அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி அதுக்கு வார்த்தையே இல்லை.
படத்தை பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. இந்த படம் உண்மையிலேயே டைரக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா ரொம்ப சொல்லலாம். ஏன்னா இருக்கிறதுல ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன கையில் கிடைக்குதோ அதே மாதிரி டிஓபியும் அதே மாதிரி தான். இந்த லைட் வேணாம் அந்த லைட் வேணாம் அதெல்லாம் கிடையாது. இருக்கிற வெளிச்சத்தில் எப்படி எடுக்க முடியுமோ அப்படி எடுத்திருக்காங்க படத்தை. அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் ஃபஸ்ட்டு டே போன அன்னைக்கு கொச்சின்லேருந்து போகும்பொழுதே 12 மணி ஆயிடுச்சு. அந்த ஸ்பாட்டுக்கு போகும்பொழுது மேடத்துக்கு மேக்கப் போடணும். மேடத்துக்கு மேக்கப் போடுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். எனக்கு திரும்ப ஈவினிங் ஃப்ளைட்டு. உடனே சார் சொன்னார், ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வாங்க சார்னு உட்கார இந்த சாப்பிட்ற சீன் ஒரு சீன் இருக்குது. அதில் இப்படி சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டே இருக்கும்பொழுது இங்கே பாருங்க அப்படின்னா எனக்கு ஒன்றும் புரியலை. சரி சார், நான் எப்பயுமே டைரக்டர் சார் சொல்கிறபடி செஞ்சிருவேன். நான் சார் சொல்கிறபடி அப்படியே பார்த்தேன். இப்படியே பாருங்கள், இங்கே நான் நடந்து போகிறத அப்படியே பாருங்கன்னாரு. அப்படியே பார்த்தேன். இங்கே ஒருத்தவங்க படுத்துருப்பாங்க பாருங்கன்னாரு. அப்படியே பார்த்தேன். கொஞ்சம் எப்படி பார்க்கணும் முதல்ல சொல்லி கொடுத்துட்டாரு. அப்படியே பார்த்தேன். அப்படியே இலைய மூடுங்கன்னாரு. இலைய மூடினேன். கையை கழுவுங்கன்னாரு. கழுவிட்டு திரும்ப அந்த இடத்த பாருங்கன்னாரு. பார்த்தேன். வெளியே போகும்போது ஒரு லுக் கொடுங்கன்னாரு. கொடுத்தேன். அவ்வளோதான். நான் இது எப்படிடா, என்ன எதுனால இப்படி எடுத்தாரு, என்ன எது முன்னாடி ஒருத்தருமே இல்லையே, இவர் தான் போய்கிட்டு இருக்காரு, கேமரா போய்கிட்டு இருக்கு, என்ன எனக்கு ஒன்றும் புரியலை. கடைசி படம் பார்க்கும்போது தான் தெரியுது அதனுடைய எஃபெக்ட் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஏன் சொல்கிறேன்னா, இருக்கிற இடத்துல அந்த டைம் லிமிட்டில் என்னென்ன பண்ணணுமோ அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு கோஆப்ரேஷன் ப்ரொடியூசரும் அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று, இது மூலமாக என்னுடைய ஃப்ரெண்டு அறிவுத்ரா சாருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அவர்கிட்ட கொண்டு போய் இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். விடவும் சரி நான் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. என்ன தான் நாங்கள் கஷ்டப்பட்டு நடிச்சிருந்தாலும், இவங்க பணம் போட்டு எடுத்திருந்தாலும், எங்களுடைய வெற்றி உங்கள் கையில் தான் இருக்குது. ஆமாம், நீங்கள் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குறதில் வச்சு தான் மக்கள் உள்ளே வருவாங்க. அதனால் இந்த படத்தை பற்றி என்ன, அதாவது ஒரு யங் டீமு, ஒரு இவரை டெபுட் டைரக்டர்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இவருக்கு ஒரு சரியான வாய்ப்புகள் இன்னும் அமையலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பெரிய டேலண்டட் டைரக்டர் இவர். ஸோ இவருடைய வெற்றியெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு சின்ன படங்களுக்கு கொஞ்சம் எல்லாருமே என்கரேஜ் பண்ணுங்க. ஏன்னா சிறு தொழில் தான் நாட்டையே வளர்க்குது. பட் அந்த மாதிரி சிறு படங்கள் நிறைய வந்தால் தான் இந்த மாதிரி சிறிய முதலீட்டாளர்கள் நிறையா வருவாங்க. நிறையா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். நிறையா ஹீரோஸ் கிடைப்பாங்க, ஹீரோயின்ஸ் கிடைப்பாங்க, எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு. ஏன்னா நாங்களாம் பெரிய படத்தில் போய் கேட்க முடியாது. இவங்க நம்ம மாதிரி வந்தாங்கன்னா தான் எங்களால் பெரிய கேரக்டர்ஸ் பண்ண முடியும். இந்த படத்துலலாம் நான் ஃபுல்லாக வந்திருக்கேன். அப்படின்றப்ப சிறு படங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்க எல்லாருமே. தியேட்டருக்காரங்கிட்டையும் சிறு படங்களுக்கு ரெகுலர் ஷோ கொடுங்க. ஒரு சில ஸ்க்ரீன்ஸில் ரெகுலர் ஷோ கொடுத்தா தான் மக்கள்கிட்ட போய் சேரும். இது என்னுடைய சிறந்தாலும் நன்றி எல்லாருக்கும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும்னு என்னை பெற்ற இறைவனாக எங்கள் அம்மா அப்பாவோட வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு பாடலாசிரியராக உங்களை எல்லாருக்கும் தெரியும். முதல் முறையே இந்த படத்தில் வசனகர்த்தாவா இந்த படத்தில் அறிமுகமாக்குறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் என்னன்னா, இதே விஜய் சார் தான் என்னை லிரிசிஸ்டாக அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் நான் விஜய் சார், ரஜினி சார்னு எல்லாருக்குமே எழுதுனேன். அதே மாதிரி இந்த படத்தில் வசனகர்த்தாவா அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ ஒரு ரூரல் பெல்ட்ல எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்லாங் எப்படியெல்லாம் இருக்கும், ஒரு 2-3 பேத்துக்கு 2-3 ஸ்லாங் ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே எப்படி வரும்ன்றது நீங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே அந்த ஃபீல் உங்களுக்கு கன்வே ஆகும். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பளித்த ப்ரொடியூசர் அவருக்கும் விஜய் சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பார்க்கணும். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் நீங்கள் இந்த படத்தை பற்றின ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்கன்னு எழுதுங்க. கண்டிப்பாக எல்லாரும் பார்ப்பாங்க. அவங்க கண்டிப்பாக ஏமாற்ற முடிய மாட்டாங்க. எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி. ஃபர்ஸ்ட் படம் எனக்கு எல்லாரோட சப்போர்ட் எனக்கு வேணும். இந்த குழந்தைங்களை வச்சு இந்த படத்தை எடுத்திருக்கேன். என்னன்னு தெரியாது எனக்கு. ஃபர்ஸ்ட் டைமு சாரோட ஃபர்ஸ்ட் டைம் கதை சொன்னாங்க. பாருங்க மேடம், இது பிடிச்சிருந்தா எடுக்கலாம் மேடம்னாரு. எனக்கு ஒரு ஐடியா, சரி ஏதாவது ஒன்று பண்ணுன்னு தோணுச்சு. அவர் வந்தார், சரி இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்ட்டு 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இது மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது உங்களோடது. எல்லாருமே எங்கள் கூட சப்போர்ட் பண்ணவங்க, அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ். வடிவம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அந்த அம்மா இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் இல்லை. அவங்க சப்போர்ட் தான். அவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். எனக்கு அவ்வளோ பேசுனது தான் ஃபர்ஸ்ட் டைமு. உங்களோட சப்போர்ட், எல்லாரும் சப்போர்ட் எனக்கு வேணும். மக்கள் கண்டிப்பா வரலாம். இந்த குழந்தைங்க அவ்வளவு நல்லா நடிச்சிருக்காங்க. என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா உங்களோட ஆசை எல்லாரும் எல்லா பிளஸிங் எனக்கு இருக்கணும். அதான். தேங்க்யூ.